நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் காலை 10 மணியிலிருந்தே இந்த படுஜோராக நடைபெறக்கூடிய இந்த கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை பார்க்கலாம். ஒரு மதுபான கடையினுடைய அதிபர் போன்று ஒருவர் புளிய மரத்தின் அடியின் கீழே அமர்ந்து கொண்டு ஏராளமான மது பாட்டில்களை குவித்து வைத்துக் கொண்டு அதிக விலைக்கு போலீஸ் பாதுகாப்போடு கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்யக்கூடியதையும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஆசியோடு இந்த வியாபாரம் படுஜோராக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் கடத்தூர், அதே போன்று நல்ல குட்டலஹள்ளி, தாளநத்தம், கேத்தரெட்டிப்பட்டி, அதே போன்று ஓடசல்பட்டி கூட்ரோடு, சுங்கரஹள்ளி உள்ளிட்ட 38க்கும் மேற்பட்ட அந்த பகுதியில் மலை சார்ந்த பகுதியில் கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அங்கு இருக்கக்கூடியவை குறிவைத்து 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக போலீசாருடைய பாதுகாப்போடு இந்த மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் யாரும் தட்டி கேட்பதில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழக்கூடிய பெண்கள், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலையில் சாலையின் ஓரமாக மிகப்பெரிய ஒரு புளிய மரத்தினுடைய இடுக்குகளில் ஒரு மதுபான கடையை ஒரு அதிபர் போன்று ஒருவர் அமர்ந்து கொண்டு மதுபான பாட்டில்களை விநியோகம் செய்கிறார்கள். அங்கே நாற்காலி போட்டுக்கொண்டு அந்த மதுபானங்கள் அருந்தக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம், அதாவது டாஸ்மாக் கடையே இன்னும் திறக்கவில்லை, ஆனால் மதுபான பாட்டில்கள் மட்டும் தங்குதடையின்றி கிடைப்பதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் இந்த மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடிய இந்த மதுபானங்களில் எவ்வளவு ரூபாய் வருகிறது என்பதை சட்டப்பேரவையிலே இன்றைக்கு ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வளவு மதுபான ஆலை மூலமாக, மதுபானங்கள் மூலமாக அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் இந்த கள்ளச்சந்தை மூலமாக கஜானாவிற்கு எவ்வளவு வருகிறது என்பதை மட்டும் தெரிவிக்கவில்லை. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் 2023-24 இந்த ஆண்டில் மட்டும் 45,855 கோடி ரூபாய் மதுபானங்கள் மூலமாக விற்பனையாகி இருக்கிறது. அடுத்த ஆண்டு டார்கெட் வியாபாரம் மூலமாக 2024-25 ஆண்டில் 48,344 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2024 ஆண்டை காட்டிலும் 25 ஆண்டு 2,488 கோடி ரூபாய் அதிக அளவிற்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த டார்கெட் வியாபாரத்தில் கூட கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த மதுபானங்கள் எவ்வளவு என்பதை குறிப்பிடப்படவில்லை. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு இனி யாருமே செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் புளிய மரத்தடியின் அருகே சென்றால் அவர்களுக்கு அதிக விலைக்கு தேவையான அளவிற்கு மதுபானங்கள் விநியோகம் கிடைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தருமபுரி அந்த மலை கிராமங்கள் சுற்றி வாழக்கூடிய 38க்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். படுஜோராக நடக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கள்ளச்சந்தை மதுபான விற்பனையை தட்டி கேட்பதற்கு காவல்துறையினர் இல்லை. அவருக்கு தேவையான கட்டிங் முறையாக சென்று விடுவதால் இந்த வியாபாரம் கொடிகட்டி பறப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்கள், பெண்கள், அதே போன்று கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் என அனைவருமே குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.